وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحياه وتعطرت الأوالم بطيب ذكره ورياه. அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் இப்போது நம் முன்னால் பயான் செய்த நமது நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியினுடைய இவ்வருடத்தினுடைய ஆலிம் பட்டம் பெற இருக்கிற இந்த மாணவர் நமக்கெல்லாம் பரிச்சயமான ஆசாத் நகருடைய முன்னாள் இமாம் அப்துல் ஹலீம் ஹசரத் அவர்களுடைய மகனார் ஷேக் ஆதம் நூரானி. அல்லாஹ் அவருடைய நாவன்மையை மென்மேலும் சிறந்ததாக்கி அவர்களுடைய தந்தையார் என்னென்ன சேவைகளை செய்வதற்கு அவர்களை தேர்வு செய்தானோ அதுபோலவே இவர்களையும் அல்லாஹ் தேர்வு செய்வானாக என்ற துஆவோடு மதரசாக்களின் முக்கியத்துவம், மரணத்தை குறித்தும் மறுமையை குறித்தும் அறிந்து கொள்ளாத ஒரு தலைமுறை உருவாகி கொண்டிருக்கிறது என்பது உண்மையிலும் உண்மை. முன்பெல்லாம் எப்போதாவது மரண செய்திகளை நாம் கேள்விப்படுவோம். எனவே நம்முடைய மனதிற்குள் ஒரு விதமான மரணத்தை குறித்த ஒரு அச்ச உணர்வும், வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல என்ற உணர்வு நமக்கு ஏற்படும். இப்போது ஊடகங்களும் சரி, அன்றாட செய்தித்தாள்களும் சரி, திறந்து பார்க்கிற போதெல்லாம் நிறைய சாவு மரணம் அது இது தொடர்ந்து கேட்பதால் ஒரு விஷயம் தொடர்ந்து புதிதாக திரும்ப திரும்ப கேட்கப்படுகிற போது அது எப்போதும் உள்ளது தானே என்பதாக நாம் கடந்து விடுகிறோம். அப்படி அல்ல. பிறருக்கு நடக்கிற நிகழ்வுகளை கண்டு நாம் படிப்பினை பெறுவது என்பது அவசியம். எனவே அல்லாஹ் அந்த மரண சிந்தனையோடு வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். 2 செய்திகளை இந்த நேரத்தில் நினைவுபடுத்துவது காலத்தினுடைய அவசியம். 1வது செய்தி, இது கோடை காலம், ஓய்வு நாட்கள் துவங்கி இருக்கிற நேரம். எனவே இந்த ஓய்வு நேரங்கள் நம்முடைய குடும்பத்தளவிலும் நம்முடைய பிள்ளைகள், குறிப்பாக இப்போதைய இளவல்கள், அவர்களது கால நேரங்கள் வீண் விரயமாக்கப்பட்டு விடாமல் எப்போது பார்த்தாலும் என்ஜாய், ஊர் சுற்றி திரிதல் அல்லது பொழுதுபோக்கு அம்சம் என்ற பெயரால் சர்வ சாதாரணமாக வீர விளையாட்டுகளும் ரீல்ஸ் மோகமும் நிறைய பேரை காவு வாங்கி கொண்டிருக்கிற காலம். விதவிதமாய் இளவல்கள் தங்களது ரீல்ஸுகளை பதிவு செய்து நிறைய லைக்குகளை வாங்க வேண்டும் என்பதற்காக சமயங்களில் மிக மோசமான கரணம் தப்பினால் மரணம் தப்பும், மரணம் என்று சொல்வார்களே, அது போன்ற வீர விளையாட்டுகளில், அல்லது அது பைக் ஓட்டுறதா இருக்கலாம், அருவில போய் குளிக்கிறதா இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இறங்குறதா இருக்கலாம், அல்லது வேறு விதமாக நிறைய இளவல்கள் தங்களுடைய உயிர் எவ்வளவு அமானிதம் என்பதை குறித்தும், பார்த்து பார்த்து பெற்றோரால் நாம் வளர்க்கப்படுகிறோம் என்பதை குறித்தும் அஞ்சாத ஒரு தலைமுறை வளர்ந்து கொண்டிருக்கிற இப்போதைய சூழலில் தயவு கூர்ந்து இந்த ஓய்வு காலங்கள் நம் பிள்ளைகள் யாரோடு பழகுகிறார்கள், யாரோடு சுற்றுகிறார்கள், எங்கே போகிறார்கள், எப்போது வருகிறார்கள் என்பதை பற்றிய கண்காணிப்பு பெற்றவர்களுக்கு மிக அவசியம். சர்வசாதாரணமாக வீட்டில் இல்லையா, வர்ற நேரத்தில் வருவான் என்பதாக நாம் ஒரு பெற்றோர் கடந்து செல்வதற்கான காலம் அல்ல இப்போதைய கால சூழ்நிலை. கடந்த வாரங்களில் ஒரு 11 பேர்
குளிக்க போன இடங்களில் 4 பேரை அல்லாஹ் அழைத்து கொண்டார் என்ற செய்தி பரவலாக பேசப்பட்டது. இது எங்கோ ஓரிரு இடங்களில் அல்ல, சமயங்களில் வாகன விபத்துகளில், சமயங்களில் குளிக்க போன இடங்களில், சமயங்களில் வேறு ஏதாவது பொழுதுபோக்கு இடங்களில், கேளிக்கைகளில் தங்களின் உயிரை மாய்த்து கொள்வது என்ன அவ்வளவு ஈஸியான விஷயமா? அந்த பெற்றவர்கள் எவ்வளவு துடித்திருப்பார்கள். நம்முடைய பிள்ளைகள் யாரோடு பழகுகிறார்கள், எப்படிப்பட்ட செயல்பாடுகள் அவர்களிடம் வெளிப்படுகிறது என்பதை பற்றிய கண்காணிப்பு அவசியம். எனவே குறிப்பாய் இந்த கோடை கால ஓய்வு நேரங்கள் அது பயனுள்ள வகையில் கழிய வேண்டும். ஒன்று, அவர்களுடைய தீன் சார்ந்த திறன் மேம்பாட்டிற்காக, ஸ்கில் டெவலப்மெண்ட்டுகளாக, அவர்களுக்கான அடுத்தடுத்த எதிர்கால வாழ்வு சிறக்கும் வகையில் ஒரு நல்ல திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை அவர்களுக்கு வழங்க முற்படலாம். மீதமுள்ள நேரங்களை சரியாக திட்டமிட்டு தீனுடைய வழியில், மார்க்கம் என்பது கடல் போன்றது, நிறைய தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. நமக்கு தெரிந்த 4 சூறாக்களை வைத்து 40 ஆண்டுகளை ஓட்டிவிடலாம் என்று கருதுவது ஒரு முழுமையான இஸ்லாமை புரிந்தவருக்கான அடையாளம் அல்ல. எனவே கடல் போன்ற இஸ்லாமிய ஞானங்களை தெரிந்து கொள்வதற்கு ஆன்லைன் வகுப்புகள், ஆஃப்லைன் வகுப்புகள், நிறைய பயிற்சிகள் நமக்கு காத்திருக்கிறது. எனவே கோடை காலத்தை அப்படி நம்முடைய இளவல்களை, நம் இளம் பிஞ்சுகளை, நம்முடைய பெண்களை அது போன்ற பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொள்ள செய்து பயனடைய செய்ய வேண்டும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. இரண்டாவது செய்தியாக, தேர்தல் ஜுரம் பிடித்திருக்கிற நேரம். இது யாருக்கோ நடக்கிற, எங்கோ நடக்கிற விஷயம் தானே என்பதாக கடந்து போகிற விஷயம் அல்ல. ஒரு தமிழில் ஒரு வழக்கு சொல்வார்கள். ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன, யார் ஆண்டால் நமக்கென்ன என்று கடந்து போகிற விஷயம் அல்ல. நாம வந்தோமா, தொழுதோமா, போனோமா, வீட்டுக்கு போனோமா, சந்தைக்கு போனோமா, நம்முடைய பொழப்ப நம்ம பார்க்க போயிடலாம். யார் ஆண்டால் நமக்கு என்ன என்று கருதி கொண்டு போகிற சூழலில் நாம் இந்திய திருநாட்டில் இல்லை. மார்க்க அறிஞர்கள் ஒட்டுமொத்த இஸ்லாமிய நிர்வாக கட்டமைப்பை 3ஆய் பிரித்து சொல்வார்கள். ஒன்றாவது தஹதீபுல் அஹ்லாக், சுய ஒழுக்கம், தனி மனித பண்பாடுகளை சீர்திருத்திக் கொள்ளக்கூடிய முறை. அது ஒவ்வொரு மனிதருக்கும் தனிப்பட்ட முறையில் அவசியம். இரண்டாவது செய்தி தத்பீரை மன்சில் என்று சொல்வார்கள். தன்னுடைய குடும்பத்தின் கட்டமைப்பை சீராக சீரமைத்து செயல்படுத்த வேண்டிய ஒரு மகத்தான பொறுப்பு குடும்ப தலைவராகி ஆணுக்கு உண்டு. மூன்றாவது சியாசத்தை முதல், நாட்டு நிர்வாகம் குறித்த ஒரு பார்வையும் அதற்கான முறையான பொறுப்பாளர்களும் தேர்வு செய்யப்படுதல். இது உலகம் தோன்றிய காலத்திலே இருந்து நபிமார்கள் அவர்கள் கட்டமைத்த அந்த கால சூழலில் இருந்து நிர்வாக கட்டமைப்பு என்பது உலகளாவிய முறையில் அவசியம். ஒரு காலத்தில் இது போன்ற இந்த நிர்வாக கட்டமைப்பு மன்னர்களால் கட்டமைக்கப்பட்டது. அதற்கு மன்னர் ஆட்சி என்று பெயர். நிலத்திற்கோ அல்லது பெருநிலத்திற்கோ அரசர்கள், ஜமீன்தார்கள், பேரரசர்கள், எம்பரர்ஸ் இவர்கள் எல்லாம் ஆட்சி செய்தார்கள். மன்னராட்சி என்பது உலகத்தில் பரவலாக இருந்தது. ரோம பேரரசு, பாரசீக பேரரசு என்றெல்லாம் பேரரசர்களும் அவர்களுக்கு கீழே சிற்றரசர்களும் சின்ன சின்ன குறு நிலங்களை ஆட்சி செய்கிற ஜமீன்தாரிகளும் இதுவெல்லாம் நடைமுறையில் இருந்தது. மக்களாட்சி என்கிற டெமோக்ரசி என்று சொல்கிறார்கள் அல்லவா, அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழகான வழிகாட்டுதலில் உலகத்தில் முதல் முறையாய் மக்களாட்சியை அறிமுகம் செய்த ஒரு மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். அதற்கு முன்பு வரை மக்களாட்சி என்ற முறையே உலகத்தில் கிடையாது. மன்னர் ஆட்சி நிறைய பேர் இருந்தார்கள். அந்த ஆட்சி இப்போதும் இருக்கிறது. பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல யோசித்து பார்த்தால் உலகத்தினுடைய ஆட்சி அமைப்பை 2ஆய் பிரிக்கலாம். மன்னர் ஆட்சி முறை, இன்னொன்று மக்கள் ஆட்சி முறை. மன்னர் ஆட்சி முறையிலே சமயங்களில் ஒரு கட்டத்தில் அதிகாரம் போக்கு என்பது இருக்கும்.
இரண்டாவது, மக்களாட்சி முறை என்பது மக்கள் எல்லாம் சேர்ந்து எனக்கு இவரை பொறுப்பாளராக நாம் நியமிக்கிறோம். உலகத்தினுடைய பெரும்பான்மையான நாடுகளில் இந்த டெமோக்ரசி என்கிற மக்களாட்சி முறை உலகத்தில் இப்போது நடைமுறை இருக்கிறார் அல்லவா? 1447 ஆண்டுகளுக்கு முன்பாய் உலகத்தில் இந்த மக்களாட்சி முறையை மக்கள் எல்லாம் சேர்ந்து எனக்கு இவர் தலைவர் என்று தேர்வு செய்யக்கூடிய முறையை இப்போது நாம் ஓட்டு போடுதலின் மூலம் தேர்வு செய்வதை அன்றைக்கு பைஅத்தின் மூலம் மார்க்கம் தேர்வு செய்யக்கூடிய முறையை காட்டி தந்தது. அப்போதெல்லாம் பைஅத்துல் கிலாஃபத் என்று சொல்வார்கள். இவரை நாங்கள் எல்லோருமாய் சேர்ந்து நாங்கள் தேர்வு செய்கிறோம். இவர்தான் அமீருல் முஃமினீன், ஒட்டுமொத்த முஃமின்களுக்கான தார்மீக தலைவராயிருந்து இந்த நாட்டை வழிநடத்த வேண்டும். எல்லா துறையும் அவர் பொறுப்புல தான் விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட மக்களாட்சி முறையை ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு, இவர்கள் எல்லாம் இந்த வழிமுறையில் தேர்வு செய்யப்படுதல் மக்களாட்சி முறை. காலப்போக்கில் அதில் பல்வேறு பரிணாமங்கள் ஏற்பட்டு தேர்வு செய்யப்படுகின்ற முறைகளில் இப்போது கடந்து பல்வேறு பரிணாமங்களில் தான் இப்போது ஓட்டுச்சீட்டு முறையிலிருந்து இப்போ பட்டன் அழுத்துற முறை வரைக்கும் மாற்றம் வந்திருக்கிறது. இப்போது நான் ஒரு விஷயத்தை நாம் நினைவுபடுத்துகிறோம். ஆட்சி பொறுப்பு யார் கையில் இருந்தால் என்ன, நாம் எப்போதும் போல் தொழலாம் ஓதலாம் என்று கருதினால் கிடையாது. அப்படிப்பட்ட சூழல் நமது இந்திய திருநாட்டை பொறுத்தவரை இப்போது இல்லை. வேண்டுமானால் பெயர் அளவில் மதச்சார்பற்ற நாடு என்று நாம் பெயர் சொல்லிக் கொள்ளலாம். உள்ளுக்குள் ஒரு மதம் சார்ந்து செயல்படுகின்ற கருப்பு ஆடுகள் எல்லா பகுதிகளிலும் நிரம்பி போய்விட்டார்கள், எல்லா துறையிலும் நிரம்பி போய்விட்டார்கள். நாம் சீராக இஸ்லாமிய பண்பாட்டோடு வாழுவதற்கு வழி செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாய் சமது சாஹிப் அப்போதெல்லாம் சொல்வார்கள், அமைதி பூங்காவான தமிழகம் என்று ஒரு வார்த்தையை சொல்வார்கள். இது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அமைதிக்கு பங்கம் விளைவிப்பவர்கள் நிறைய கருப்பு ஆடுகள் இப்போது தமிழகத்திலும் லேசாய் காலூன்ற துவங்கி விட்டார்கள். எனவே அமைதி பூங்காவான தமிழகம்னு சொல்லிட்டு இருந்தோம் பாருங்க, அதற்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு பேராபத்து நம்மை நோக்கி காத்திருக்கிறது. இந்த சமயத்தில் யாருக்காக நாம் ஓட்டளிக்க வேண்டும் என்பது இந்த ஜும்மாவில் வச்சு சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. ஆனால் யாரை தேர்வு செய்ய வேண்டும் என்பது ஒவ்வொரு முஃமினின் இதயத்திலும் அவ்வளவு தெளிவு இருக்கிறது. அவேர்னஸ் இல்லாம எல்லாம் நாம ஒண்ணும் இல்லை. அதனால் ஒரு விஷயத்தை மட்டும் இங்கே நினைவுபடுத்துகிறோம், ஓட்டுக்காக பணம் பெறுவது ஹராம் என்பதை மார்க்க அறிஞர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அந்த ஹராமை தயவு செய்து செய்துவிடக் கூடாது. இரண்டாவது செய்தியாக, வீட்டில் இருக்கிற குடும்ப பெண்களுக்கும் இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தி சரியான தலைமையை தேர்வு செய்வதற்கு ஆர்வப்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு. மூன்றாவது செய்தியாய், நமக்கு தீங்கிழைப்பவர்கள் யார் என்பதை மிக நேர்த்தியாய் ஊடகங்கள் தெளிவுபடுத்திய பிறகும் நமக்கு தீங்கிழைப்பவர்களோடு தோழமை கொண்டிருப்பவர்கள் யார் என்பதை நமக்கு நன்றாக தெரிந்த பிறகும் அவர்களை தேர்வு செய்வதற்காக ஒரு ரசிகத்தனமாக சுற்றுதலின் பெயரால் அல்லது இவரோ அவர் என்று அறிமுகம் என்ற பெயரால் யாரோ ஒருவரை தேர்வு செய்து நமக்கு அநீதம் செய்பவர்களை நாம் தேர்வு செய்வோமேயானால் ஒரு விரல் புரட்சி என்கிறார்களே, இந்த விரலால் நம் கண்ணையே நாம் குத்திக் கொள்வதற்கு சமமானது. தயவு கூர்ந்து யோசிக்க வேண்டும், தயவு கூர்ந்து யோசிக்க வேண்டும். முஸ்லிம் ஷரீஃபிலும் முஸ்னத் அஹமதிலும் பதிவாகி இருக்கிற ஒரு ரிவாயத், மல்லம் யஅரிஃப் இமாம ஸமானிஹி ஃபகத் மாத மீத்தன் ஜாஹிலியா, யார் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் யாரை கைகளில் ஆளுமை இருக்கிறதோ அந்த ஆளுமைக்கு உட்பட்டவர், ஆட்சி பொறுப்பிலே இருப்பவர் எப்படிப்பட்டவர், அவர் நேர்மையானவரா, நேர்மை தவறியவரா, சமூகத்தின் எல்லா விஷயத்தையும் சரியாக செயல்படுபவரா, தகுதி உடையவர் தானா, தகுதியற்றவரா என்பதை பற்றி ஒன்றுமே தெரியாமல் நாம் வாழ்கிறோம் ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் அது அறியாமை காலத்தில் வாழ்ந்த மரணத்தை போன்றது. ஒருத்தர் வாழ்றார், தான் வாழுகிற வாழ்க்கையில் தன்னை ஆளுகின்ற ஆளுமையை குறித்து ஒண்ணுமே தெரியாம வாழ்றார்.
யார் ஆட்சி செய்கிறார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் நம்முடைய சமூகத்திற்கு என்ன செய்திருக்கிறார், சமுதாயத்திற்கு என்ன செய்திருக்கிறார், நல்லிணக்கத்தை ஏற்படுத்தினாரா, துவேஷத்தை பரப்பினாரா, எதை பத்தியும் தெரியாம நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு ஒரு முஸ்லிம் போனா அவன் வாழ்றதுக்கு சமம் அல்ல. அவர் மரணித்தால் அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு முன்பு அறியாமை காலம் இருந்ததல்லவா, அந்த அறியாமை காலத்தில் மரணித்தவரை போன்றவர். அவர் இஸ்லாமிய ஆட்சிக்கு உட்பட்டு இஸ்லாமிய வாழ்வை வாழ்ந்தவரும் அல்ல, இஸ்லாமிய மரணத்தை சந்தித்தவரும் அல்ல. யாரு சொல்றா? இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அறிவிப்பு, தகவல் இது. அப்ப நம்முடைய யாரை கண்டும் கண்டுகொள்ளாமல் இருப்பதல்ல, நம்மை ஆளுகின்ற ஆளுமை குறித்து சரியான தேர்வு செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. எனவே இது விஷயத்தில் ஒரு சரியான தெளிவை நாம் முன்னெடுத்தாக வேண்டும். இது முதல் செய்தி. சரி, நம்ம தான் விரலை அழுத்திட்டோம், நம்ம பட்டன் வச்சிட்டதுனால எல்லாரும் அங்கதான் பட்டன் வைப்பாங்க, அதனால ஒரு நல்ல தலைமை கிடைச்சிரும் மட்டும் நம்ம முடிவு செய்திட முடியாது. ஆட்சி அதிகாரம் என்பது அல்லாஹ்வின் கைகளில் இருக்கிறது. குர்ஆனில் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கிய நபியே நீங்கள் சொல்லுங்கள், மாலிகல் முல்க், உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தினுடைய முழு பொறுப்புதாரி அதிபதி யார் என்றால் அல்லாஹ் என்று நபியை பார்த்து நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லி ஒரு துஆவையே கற்றுத் தருகிறார். குலில்லாஹும்ம மாலிகல் முல்க், உலகத்திலே இருக்கிற அதிபர்களுக்கெல்லாம் அதிபர், அமெரிக்காவின் அதிபதிக்கும் அதிபர், இஸ்ரேலின் அதிபதிக்கும் அதிபர், இப்போது இருக்கின்ற உலகத்தினுடைய எல்லா ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆட்சியாளர். மாலிகல் முல்க் யார்? அல்லாஹ் தான். துதில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா, நீ நாடினால் நீ யாருக்கு விரும்புகிறாயோ, நீ யாருக்கு கொடுக்க நாடுகிறாயோ அவனுக்கு நீ இந்த ஆட்சி பொறுப்பை ஒப்படைக்கிறாய், கொடுக்கிறாய். வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா, நீ நாடியவர்களிடமிருந்து ஆட்சி பொறுப்பை பறித்துக் கொள்கிறாய். யாரை நீ கண்ணியப்படுத்த நாடுகிறாயோ அவர்களை வெற்றி பெறச் செய்து கண்ணியப்படுத்துகிறாய். யாரை நீ கேவலப்படுத்த நாடுகிறாயோ அவரை தோல்வியுறச் செய்து நீ கேவலப்படுத்துகிறாய். அல்லாஹ்வுடைய கைகளில் தான் முழு ஆட்சி அதிகாரமும் இருக்கிறது என்று குர்ஆன் தெளிவுபட சொன்ன பிறகு அதில் ஒரு மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க போவதில்லை. ஒரு விஷயம் மட்டும் உண்மை, அல்லாஹ் யாரை தேர்வு செய்ய நாடுகிறானோ அவர்களை குறித்த எண்ணத்தை ஒவ்வொரு முஃமினின் இதயத்திலும் அல்லாஹ்வே போடுகிறார். ஏனென்றால் இன்ன குலூபனா வ நவாசியனா வ ஜவாரிஹனா பியதிக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், எங்களின் இதயமெல்லாம் உன் கைவசம் தான் இருக்கிறது. வ நவாசியனா, எங்கள் முன்னெற்றி ரோமம் எல்லாம் உன் கைவசம் இருக்கிறது. வ ஜவாரிஹனா, எங்கள் உடல் உறுப்புகள் எல்லாம் உன் கைவசம் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடிப்படையில் யாரை தேர்வு செய்வோம், யார் ஆட்சிக்கு வருவாங்கிறது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. அல்லாஹ் தந்திருக்கின்ற ஒரு வாய்ப்பு என்ற அடிப்படையில் ஒரு விரல் புரட்சி என்கிற தேர்தலில் யாரை தேர்வு செய்ய வேண்டும் என்பதனை நாம் பட்டனை அழுத்துகிற போது யோசித்து நன்கு சிந்தித்து ஒரு சரியான விடையை தேர்வு செய்து நாம் முழுமையாய் ஒரு நல்ல தேர்வாளரை, நல்ல ஆட்சியாளரை நாம் தேர்வு செய்ய வேண்டும். அதற்காக நாம் ஓட்டு போட வேண்டும். முதல் செய்தி, நம்ம ஓட்டு போட்டதோடு மட்டும் நம்ம பொறுப்பு நீங்கி விடல, அது மற்றவர்களின் பார்வையாக இருக்கலாம். ஓட்டை கடந்து ஆட்சியாளரை நியமித்தல் என்கிற ஒரு மகத்தான பொறுப்பை அல்லாஹ் தன் கைவசம் வைத்திருப்பதாய் குர்ஆன் சொன்ன பிறகு அதை நம்பிக்கை கொண்டிருக்கிற நாம் நம் தரப்பிலே செய்ய வேண்டிய இரண்டாவது முக்கிய கடமை, ஒரு கடமை ஓட்டு போடுதல், இரண்டாவது கடமை அல்லாஹ்வின் சமூகத்தில் மீண்டும் மீண்டும் மன்றாடுதல். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அல்லாஹும்ம மாலிகல் முல்கி துதில் முல்க من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير انك على كل شيء قدير. இந்த வசனத்தை திரும்ப திரும்ப அல்லாஹ்வின் சமூகத்தில் சமர்ப்பித்து அல்லது அதன் மொழியாக்கத்தையாவது நாம் தெரிந்து, கருணையாளனே உன் கையில் தான் ஆட்சி வசம் இருக்கிறது, ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்தல், யாரை நியமித்தல் என்பது உன் கையில் இருக்கிறது. மிஷின் விளையாடலாம், அல்லது டிஜிட்டல் விளையாட்டு விளையாடலாம், அல்லது வேறு வகையில் விளையாடலாம், அல்லது கருப்பு ஆடுகள் எல்லாம் சேர்த்து இவரை நாம் முடிவு செய்து விடலாம் என்று நினைக்கலாம். இவர்கள் அத்தனை பேருடைய முழு கண்ட்ரோல் உன் கையில இருக்குன்னு நீ சொல்லி இருக்கிற, அதை நாங்கள் முழுமையாய் நம்புகிறோம். அதனால இவ்வளவு அதிகாரங்கள் சேர்ந்திருக்கிறது, இவ்வளவு பெரும் கூட்டம் சேருகிறது
சேருகிறது, இப்படி பிரிந்து விடுவார்களோ அப்படி பிரிந்து விடுவோம், இதையெல்லாம் கடந்து உன் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையை நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்பதை மட்டும் அல்லாஹ்வின் சமூகத்தில் மீண்டும் மீண்டும் தேர்தல் முடிகிற வரை, மீண்டும் அதற்கான முடிவுகள் வெளிப்படுகின்ற வரை அல்லாஹ்வின் சமூகத்தில் துஆ செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஏனென்றால் யார் வந்தால் நமக்கு என்ன என்றல்ல, அவர் வருகிற போது தீயவராக ஆட்சி பொறுப்பை ஏற்றால் நம்முடைய குர்பானியை நிறைவேற்ற முடியாமல் தடை ஏற்படலாம், நம்முடைய மஸ்ஜிதுகளுக்கு தடை ஏற்படுத்தப்படலாம், இல்லாத பொல்லாத காரணங்களால் இஸ்லாமிய சட்டங்களில் கை வைக்கப்படலாம். நேர்மையாய் நீதியாய் சீரிய முறையில் நாம் இஸ்லாமை பின்பற்றுவதில் பல்வேறு குளறுபடிகள் ஏற்படுத்தப்படலாம். மொத்தத்தில் ஷரியத் நம்மை விட்டும் பிடுங்கப்படுவதற்கான பல்வேறு சூழ்ச்சிகள் 100 ஆண்டுகளாய் வடிவமைக்கப்பட்ட அந்த சூழ்ச்சிகாரர்கள் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிற போது இது விஷயத்தில் நமக்கும் பொறுப்பு இருக்கிறது. அந்த தார்மீக கடமையை நாம் முறையாய் நிறைவேற்றுவோம். அல்லாஹ்வின் சமூகத்தில் மன்றாடுவோம். அல்லாஹ் அத்தகைய தௌஃபீக்கை தந்தல் புரிவானாக. நல்ல தலைமையை இந்த உம்மத்திற்கும் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் நேர்மையாய், அதே சமயத்தில் நல்லிணக்கத்தோடு துவேஷ விதைகளை எல்லாம் அறுத்து எரிகின்றவர்களாய் நல்ல தலைமையை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் ஒட்டுமொத்த உலகிற்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.